அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாக கிரக அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு இடிய இறக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. உடனே பயந்துடாதீங்க. சில கிரகங்கள் இணைவால பார்த்தீங்கன்னா அசுப தாக்கங்கள் சற்று அதிகரிக்க செய்யறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து நீங்க அதற்கு ஏற்றவாறு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த கிரகங்களால எந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்த விஷயத்தை தவிர்த்தா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும் தவிர்க்கலாம், எந்த விஷயத்தை நீங்க செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதற்குண்டான சாதகமான நிலைகளும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்பாராத பல செலவினங்கள் அடுக்கடுக்காக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவினங்கள் விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு, அனாவசிய செலவு, வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் ஒருபுறம் சாதகமான நிலையில இருந்தாலும் வேலை பளு சற்று அதிகரிக்க செய்யும். இதன் காரணமா உங்களுக்கும் சக பணியாளர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை நேரத்திற்குள்ளாக முடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்கிறதுல நீடித்திருந்த தடை தாமதங்கள் இன்னும் சிறிது காலம் இருக்கும், இந்த காலம் முழுவதுமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் தடைகள் ஏற்படுகிறது, தாமதமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் நாளைக்கு காத்துருங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை பெருசா எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதை பெரிதாக்காம பார்த்து கொள்வதும் நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறது பெரிய பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே நேரம் குருவினுடைய ஆதிக்கத்தால தங்களுடைய குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பலருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் திருமண யோகம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தினுடைய கடைசி பாதி அப்படிங்கிறது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியாகி அஷ்டம சனி உங்களுக்கு முடிகிறது. அப்படிங்கிறதுனால குருவினுடைய பெயர்ச்சி காரணமா சில வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. இது உங்களுக்கு நிதி இழப்பையும் ஏற்படுத்தலாம். இந்த நேரத்துல வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுவினுடைய பெயர்ச்சி எதிர்பாராத லாபங்களை கொண்டு வரலாம். வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரும், இருப்பினும் விரயங்களும் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல விஷயங்கள்ல பார்க்கும்போது ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலை இருக்கும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா எதை பேசினாலும் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். வழக்குகள் ஏதாவது இருக்கு, வம்பு வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சாதகமான போக்கு இருக்குங்க. இந்த நேரத்துல ஒருவித பொருள் சேர்க்கை உண்டாகவும் செய்யும். அதே நேரத்துல சிற்றின்ப செலவுகளும் அதிகரிக்க செய்யும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க, இருந்தாலும் உஷாரா இருங்க. நண்பர்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் மற்றொரு விதத்துல அவர்கள் மூலமா தேவையில்லாத விளைவுகள், அலைச்சல்கள், சின்ன சின்ன இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது எதற்கும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பணவரத்து ஒருபுறம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரிசை கட்டி நிற்கும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மேலும் இக்காலகட்டம் தவறே செய்யாம குற்றச்சாட்டப்படுவீங்க, அதையும் தாண்டி வீண்படி உங்கள் மீது சுமத்தப்படலாம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில், வியாபாரம்,
மெத்தனமாக தாங்க இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஓரளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நல்லதுங்க. தங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்லுவது ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் பேச்சு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் விவகாரங்கள்லையும் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது ரொம்பவே கவனமாயிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்புக்கு பிறகுதான் முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகலாம். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து செய்யறதுல சிறு தடைகள் உருவாகுங்க. மேலிடத்தை திருப்தி செய்ய நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அவசியமாகிறது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஒருபுறம் உதவி செய்தாலும் ஒருபுறம் கழகத்தையும் சேர்த்தே செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்க பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் அதிகப்படியாகவே இருக்கும். யாருக்கும் எதற்காகவும் பரிந்து பேசுறதுலாம் வேண்டாங்க. நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு அப்படின்னு இருங்க. அலுவலகத்தையும் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்துறதுல எந்தவித சிக்கலும் பெரிய அளவில் நீங்க உங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் வந்து உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உஷாரா இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல அதே நன்மைகள் தேவைங்க. குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சில நேரங்களில் ஒற்றுமை இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகளும் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவதை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னுக்கு முரணான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராக செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு நிலைப்பாடுகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த காலத்துல மாத தொடக்கம் அதாவது ஜனவரி முதல் நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா 4 கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 6வது வீட்டுல இருக்காங்க. 12வது வீட்டுல பாத்தீங்கன்னா குருவும், 9வது வீட்டுல சனியும் அவர்கள் மீது முழு செல்வாக்க கொண்டிருக்காங்க. இதன் காரணமா உடல் நலம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய உடல் நலத்துல கவனத்தை செலுத்த பாருங்க. இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில இந்த கிரகங்கள் 7வது வீட்டிற்கு நகரும் போது எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் திருமண உறவுகளுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு நல்லதாகவே அமைய பெறுகிறதுங்க. இருப்பினும் சிறிய வாக்குவாதங்கள் தொடரும் என்றாலும் காதல் அப்படியே இருக்கும். காதல் விஷயங்களில் எச்சரிக்கையான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. தங்களுடைய உறவை நிர்வகிக்கிறதுல நீங்க மிகுந்த கவனத்தை செலுத்துங்க. நிதி விஷயங்கள்லையும் உங்களுடைய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப தேவைங்க. இந்த காலத்தினுடைய முதல் பாதி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால செலவுகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. ஆனால் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தவும் செய்யலாம். வேலைகளில் இருக்கிறவங்க தங்களுடைய கடின உழைப்பின் பலனை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பெறுவாங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் எல்லா வேலையிலையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கலாம். பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் அலட்சியத்தை குறைத்து கொள்ளுங்க. சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இருப்பினும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பரிவர்த்தனை செய்யக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் கூடாதுங்க. தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கி
வங்கியில மட்டும் கடனுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்ல பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது அவசியமாகிறது. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா, மாமியார், மருமகள் வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதே நேரம் வந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும், சில கிரகங்கள் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா, செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, வக்ர நிலையை அடைகிறாரு. இது வந்து பெரும்பாலும் வந்து அசுப பலன்கள தரக்கூடிய வகையில இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா, கடகராசிக்கு இந்த நிலை அப்படின்றது வந்து அ நடக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு, நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் உஷாரா வந்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்கள தவறாக புரிந்து கொண்டவங்க கூட, சரியா புரிந்து கொள்ள முயற்சிகள மேற்கொள்வாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் கூடுதல் உழைப்ப நீங்க முதலீடாக போட வேண்டிய ஒரு காலகட்டங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எளிதில் மனது துவண்டு போகவும் கூடாதுங்க. 2 முறையோ 3 முறையோ தோல்வி அடைந்த பின்னரும் முயற்சி செய்து பாருங்க. முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து 1 முறையோ 2 முறையோ நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களிடத்துல இருந்தா, இந்த காலம் தங்களுக்கு இனிமையான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சோம்பல் இருக்கிறவங்க சில தடங்கல்கள், சில தோல்விகள் அப்படிங்கிறத எதிர்கொள்வாங்க. அதே நேரம் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும்.